Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா சின்ன வெங்காயத்தை வச்சு நல்ல ஒரு காரசாரமான தொக்கு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த தொக்குவோட நீங்க வந்து இட்லி, தோசை, அதே மாதிரி சப்பாத்தி இல்ல தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த தொக்கு நீங்க வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படினா 15-20 நாள் வரைக்கும் கெட்டே போகாது. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தொக்கு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா உரித்து கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தோட அளவு உங்களுக்கு வந்து மெஷரிங் கப்பில் சொல்லணும் அப்படின்னா நல்லா நிறக்க அளந்தது 3 கப் அளவுக்கு இருக்குது. இந்த ட்ரெடிஷ்னலாக இந்த தொக்கு வந்து சின்ன வெங்காயத்தில் தான் செய்வாங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலேயே 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். ஏன்னா இந்த தொக்கு வந்து நல்ல காரமாக செய்ய போகிறோம். அதனால் புளியோட அளவு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதை அப்படியே போடாமல் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அரைக்கிறப்ப ஈஸியாக அரைப்பட்டுரும். காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா ஒரு 25-30 வரமிளகா சேர்த்துக்கோங்க. நீங்கள் வரமிளகாவோட காரத்துக்கும் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதிலேயே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே டேபிள் சால்ட்னா ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைப்பட்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிப்போம். இப்போ இந்த தொக்கு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இந்த தொக்கு நல்லெண்ணெயில் செய்கிறப்ப தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வரமிளகா 3 இது வாசத்துக்காக தான் சேர்க்க போகிறோம். அதனால் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விட்டுறலாம். இந்த வரமிளகா நல்லா இந்த மாதிரி செவந்து வரப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காய விழுதை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மிக்சி ஜார்லையும் ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு அதை கழுவி சேர்த்துருக்கலாம். இப்போ தீயை பார்த்திங்கன்னா மிதமாக வச்சு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்க போகிறோம். முதல்ல அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் மூடி வச்சு நம்ம வந்து வதக்கி விடலாம். இல்லாட்டி பார்த்திங்கன்னா சடன்னு வெளியில் அடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி வற்றி போனதுக்கு அப்புறமா நம்ம திறந்து வச்சு வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போயுமே தீயை மிதமாகவே வச்சு நல்லா அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கேரமலைஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வதக்கணும். இல்லாட்டி அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை நமக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் வெங்காயம் நல்லா வதங்கி நம்ம போட்டிருக்கிற எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நிறம் இந்த அளவுக்கு வரப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயத்தோட பச்சை வாசனையும் உங்களுக்கு தெரியாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை உடனேயும் சாப்பிடலாம். இல்லை நீங்கள் ஆற வச்சுட்டு டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி 15-20 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இதே மாதிரி அளவுகளோட இந்த வெங்காய தொக்கை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.